பாலஸ்தீன பிரச்சினையில் இந்தியா தலைமைத்துவத்தை நிரூபிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவரான அன்னை சோனியா காந்தி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றில் அன்னை சோனியா காந்தி எழுதியுள்ள கட்டுரை ஒன்றில் பாலஸ்தீனத்தில் மனிதாபிமான நெருக்கடி குறித்து மோடி அரசாங்கம் ஆழ்ந்த மௌனத்தை கடைபிடிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். மனிதநேயம் மற்றும் ஒழுக்கம் இரண்டையும் மோடி தலைமையிலான அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் அரசியலமைப்பு மதிப்புகள் அல்லது அதன் மூலோபாய நலன்களை விட இஸ்ரேலிய பிரதமருக்கும் மோடிக்கும் இடையிலான தனிப்பட்ட நட்பால் இயக்கப்படுவதாக தெரியவந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் வழிகாட்டும் திசைகாட்டியாக இருக்க முடியாது என்றும் உலக அரங்கில் இந்தியாவின் நிலைப்பாட்டை ஒரு தனி நபரின் தனிப்பட்ட பெருமை தேடும் வழிகளில் மூடிவிட முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன பிரச்சினையை வெறும் வெளியுறவு கொள்கை விஷயமாக இந்தியா அணுகக்கூடாது என்றும் பாலஸ்தீன மக்கள் பல தசாப்தங்களாக இடம்பெயர்ந்து நீண்டகால ஆக்கிரமிப்பு, சிவில், அரசியல் மற்றும் மனித உரிமைகள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களை தாங்கி வருவதாக அன்னை சோனியா காந்தி குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாலஸ்தீனத்திற்கும் நாம் கடன்பட்டிருக்கிறோம் என்றும் சோனியா காந்தி தெரிவித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி தேசிய தலைவர் கார்கே தெரிவித்துள்ளார்.